தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் கயிறு கட்டி மீட்கப்பட்டனர். கனமழையால் ஹிமாயத் சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு முசி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதையடுத்து ஆற்றை ஒட்டிய சதேகர்காட் பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முசி ஆற்றில் இருந்து வரும் தண்ணீர் MGBS பேருந்து நிலையத்தை சூழ்ந்தது. இதனால் அங்கிருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவித்த மக்களை மீட்புக் குழுவினர் கயிறுகள் கட்டி மீட்டனர். கேரளாவில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இரவில் லேசான மழை பெய்ததால் லாரி ஒன்று சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்று லாரியின் பின்னால் வேகமாக மோதியது. இதில் காரில் இருந்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 4 பேர் காயமடைந்தனர். கார் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் போலீசார் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த விபத்தில் வைலத்தூரை சேர்ந்த உஸ்மான் மற்றும் வள்ளிக்குன்னுவை சேர்ந்த ஷாகுல் ஹமீத் ஆகியோர் இறந்தது தெரியவந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கனமழை பெய்த நிலையில் தசரா விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த துர்கா பூஜை பந்தலின் நுழைவு வாயில் சாய்ந்து விழுந்தது. பிரயாக்ராஜில் இரவு சூறைக்காற்று மற்றும் கனமழை பெய்தது. இதனால் கத்ரா சாமியா மாய் பகுதியில் தென்னிந்திய பாணியில் அமைக்கப்பட்டிருந்த துர்கா பூஜை பந்தலின் சுமார் 70 அடி உயர நுழைவு வாயில் சாய்ந்து விழுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.